நீங்க தான் சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டால் ஒரு ஆள் மிச்சமா இருக்கிறீங்க. நீங்களா தயவு செய்ய ஏத்துக்கிறீங்க. இந்த வெற்றிடத்துல நம்ம நல்ல அளவு நிறைக்கணும், வேற ஆட்களை கொண்டு வச்சிட முடியாது. இவர் அன்பிட்டா இருக்காரு, நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவரா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. அவர் விரட்டி விட்டுறாரு. இந்த மாதிரி பேச்சு எடுத்து நீங்க வரவே வராதிங்கன்றாரு. இவர் எல்லாம் வெளியே போய் மொத்தமா மசூரா பண்றாங்க. என்ன செய்யறது உள்ள நுழைஞ்சு அதிரடியா மதீனாவை கைப்பற்ற வேண்டியதான். யாரு வர்றதுங்கிற ரெண்டாவது விஷயம். இவர் வரக்கூடாதுங்கிற முடிவு முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, திடீரென்று மதீனாவுக்குள்ள மொத்தமா நுழைகிறாங்க. நுழைஞ்சா நல்லா பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு மன்னர் ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதிக்குன்னு ஒரு படை இருக்கும். அவங்க ஊர் மக்கள்லாம் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. மதீனாவுல உள்ள ஆட்கள்லாம் பெரும்பாலும் சகாபாக்களா இருப்பாங்க. உஸ்மான் காலத்துல அதிகமான சகாபாக்கள் இறந்துடல, ரொம்ப கொஞ்ச காலம் தான் ஆகுது. பாதி பேர் சகாபாக்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர்ல வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் நுழைஞ்சு ஒரு எச்சரிக்கை பண்றாங்க. யாரும் ஆயுதத்தோடு வெளியே வந்தால் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வெறுங்கையோடு தான் ஊர்ல யார் நடமாடணும் டக்குன்னு உள்ள நுழைஞ்சு தெருவுக்கு தெருவு கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. தெருவு ஒவ்வொரு தெருவையும் போய் நுழைஞ்சு என்ன செஞ்சாங்க, மதீனா முழுவதும் அவங்க கையில வந்துருச்சு ஒரே நாள்ல. யார் இந்த ஊர்ல நுழைஞ்சாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, டோட்டல் மதீனாவும் கையில எடுத்துக்கொண்டு யார் வீட்டோடு இருக்கிறீர்களோ, ஆயுதம் இல்லாமல் வெளியே நடமாடுகிறீர்களோ அவர்களுடைய உயிருக்குத்தான் உத்தரவாதம். எங்களுக்கு எதிராக ஆயுதத்தை எடுத்தீங்க, நாங்க என்ன வேண்டாலும் செய்வோம். அதுக்குன்னு தயாரில் வந்திருக்கிறாங்க. நல்லா ரெடி பண்ணி தயார் பண்ணி போர் வீரர்களாக ரெடி பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. உள்ள நுழைகிறாங்க. நுழைஞ்சு மதீனாவுல எல்லாம் வீட்டை பூட்டி உட்கார்ந்துட்டாங்க. இது எப்படி நமக்கு நம்பவே முடியல. எப்படி இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு இவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, ஒரு 10 பேர் எதிர்த்து யாரா எந்த ஊர்ல யாரா பண்றேன்னு கேட்கறது கூட அவருக்கு ஒரு உள்ளூர்ல சப்போர்ட் இல்லாத அளவுக்கு. உள்ளூர்ல சப்போர்ட் இருந்தா நடந்திருக்காது. ஏன்னா உள்ளூர்ல சப்போர்ட் இல்லைன்னு இதுல வழங்குத. தல்ஹா சப்போர்ட் இல்ல, ஜுபைர் சப்போர்ட் இல்ல, அலி அவருக்கு சப்போர்ட் இல்ல. அப்ப சப்போர்ட் பண்ற எல்லாருமே என்ன செய்யறாங்க, இவர் ஓட்டு சொந்தக்காரங்களை போட்டு நுழைச்சு நாசம் பண்ணி விட்டாரு, நிர்வாகத்தை கெடுத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வெறுத்து போனதுனால மதீனா ஃபுல்லா அவங்களுடைய கையில போச்சு. அவங்க என்ன பண்றாங்க, ஊரே கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னும் பண்ணவெல்லாம் இல்ல. உஸ்மான் வீட்டை முற்றுகையிட்டுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மட்டும் என்ன பர்மிஷன், தொழுகைக்காக வேண்டி அவர் வீட்டில் இருந்து மஸ்ஜித் நபவிக்கு போகலாம், தொழுகை நடத்தி விட்டு வந்துடலாம். மற்ற வீட்டுல கிடக்கணும். அவர் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க அடிமை மாதிரி. உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை சுத்தி இருந்துகிட்டாங்க. உஸ்மானுக்கு எது மட்டும் பர்மிஷன், அவர் வீட்டில இருந்து மஸ்ஜித் நபவிக்கு பள்ளிவாசலுக்கு வருவார், 5 வேளை தொழுகை நடத்துவார். ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சவங்க சர்றன்னு வீட்டுக்கு போயிடணும். மறுபடியும் வக்து பாங்க சொன்னா அவரை கூட்டு வருவாங்க. அவர் தொழுகை நடத்துறதுக்கு மட்டும்தான் அவர் வெளியே வர முடியுமே தவிர மீதி நேரம் எல்லாம் வீட்டிலேயே முற்றுகையிட வைக்கிறார்கள். இப்படி ஒரு மாசம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, டோட்டல் மதீனாவும் எந்த ஆட்சி அதிகாரம் ஒண்ணும் இல்லாம ஜனாதிபதி ரப்பர் ஸ்டாம்பா போய் ஒரு மாச காலம் இந்த 3 ஊரை சேர்ந்த குழுவுடைய அந்த கும்பலுடைய கையில ஊர் சிக்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பாதுகாப்பும் யாருக்கும் இல்லை. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இதெல்லாம் இது 35வது ஆண்டு நடக்கிறது. ஹிஜ்ரி 35வது வருஷம் இது நடக்கிற கடைசி சம்பவம். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் பேசுறாங்க, என்னப்பா இது அநியாயமா இருக்குது. இவங்க மதிக்கக்கூடிய ஆளுக்கு இருக்கிறாங்கல்ல, ஜுபைர், தல்ஹா, அது எல்லாம் போய் பேசுறாங்க. என்னன்னு அவர் இறங்க சொல்லுங்க, நாங்க விட்டுறோம். பதவியில இருந்து இறங்குறேன்னு சொல்லுங்க. அவர் நான் ஜனாதிபதி வேணாப்பா, எனக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு அவரா இறங்க சொல்லுங்க. இறங்கிட்டாருன்னா நாங்க விட்டுருவோம். அவர் பதவி இறங்கல் என்று சொன்னா எங்களுடைய முற்றுகை நாங்கள் விலக்கிக் கொள்ள மாட்டோம், எங்க கண்ட்ரோல்ல தான் மதீனா இருக்கும். அப்படி ஜனாதிபதியில கிடையாது, கூட்டத்தினுடைய கண்ட்ரோல் இருக்குது. ஒரு கூட்டத்தின் கையில் என்ன இருக்குது, தலைநகரம் சிக்கி இருக்கிறது. இந்த மாதிரி டிமாண்ட் பண்றாங்க அவரை பதவி நீக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு 20 நாள் 25 நாள் 2 அறிவிப்பு இருக்கிறது. ஆன உடனே ஒரு ஜும்மா போக இருக்கிறாங்க. டைட் பிடி இருக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஃப்ரீயா தொலை விட்டுவாங்க. அப்ப போக கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க. எந்த அளவு இருக்கிறான், ஜும்மாவில் ஏறி பயான் பண்றாரு. பயான் பண்ணும் பொழுது சும்மா சகஜமா பள்ளியாசல்ல இருந்து எழுந்து மெம்பர்ல இருந்து இருக்க, என்ன பையன் இறங்கல, என்ன பயான் பண்ற அப்படின்னு தாடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு தள்ளி அவரை, நீ நிலா உனக்கு ஜும்மா நடத்த உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறாங்க. யாரும் கேட்கல. மதீனா மஸ்ஜித் நபவியில இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது. அந்த ஊர்ல யாரும் அவர் கேட்க ஆள் இல்லை. என்னடா பண்றீங்க,
பள்ளிவாசல் எப்படா நீங்க வந்து ஒரு கலீஃபாவை வெளியே தள்ளுவீங்க, ஒரு இமாமை எப்படா தள்ளுவீங்க யாரா கேட்டாங்களா? யாரும் கேட்கல. கேட்காத தப்பு பண்ணாங்க, எல்லாரும் தப்பு பண்ணாங்க. இதுல வந்து இந்த தப்புல அலிக்கு சம்பந்தம் இருக்குது, அவர் கேட்டிருக்கலாம். என்னடா பண்றீங்கன்னு கேட்க வேண்டியதானே? தல்கா கேட்டிருக்கணும், சுபைர் கேட்டிருக்கணும், யாரும் கேட்கல. அந்த சபையில் ஒருவரும் கேட்கல. இவர் இழுத்து தள்ளப்படுறாரு, எல்லாம் அவங்க ஓங்கிருச்சுன்னு காரணம் காட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, எல்லாம் வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க. அந்த வீரம் எங்க போச்சு? அபூஜஹலை எதிர்த்த வீரம் எங்க? அபூலஹபை எதிர்த்த வீரம் எங்க? அபூ சுஃபியானை எதிர்த்து நின்ற வீரம் எங்க? அன்னைக்கு டோட்டல் எதிரிகளை எல்லாம் எதிர்த்து வீரம் பேசினாங்களே, அந்த வீரம் எங்க? பாரசீகத்தை எதிர்த்த வீரம் எங்க போச்சு? ரோமாபுரி எதிர்த்து நின்ற ஒண்ணுமற்ற கோழைகளாக டோட்டல் மதீனா மக்களும் அன்றைக்கு கோழைகளாக ஒரு கலீஃபா இழுத்து தள்ளப்படுறார். யாரும் கேட்க நாதி இல்லை. அதோட அவர் அழுது நொந்து போய் வந்தார, அவ்வளவுதான் பள்ளிவாசலுக்கு மர விட மாட்டாங்க. அந்த ஜும்மாவோட சரி, அந்த ஜும்மாவோட என்னாச்சு? உனக்கு பள்ளிக்கு வீட்டுல தொழுதுக்க, உனக்கு பள்ளி வாசலுக்கும் நாங்க விடமாட்டோம் சொல்லிவிட்டு ராஃபிகி பின் ஹர்புன்னு சொல்லி அவங்க சேர்ந்த ஒரு ஆள், அங்கிருந்து வந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தன், அந்த ஆளை பிடிச்ச இமாம் ஆக்கிட்டேன், நீ தான் தொழுவிக்கணும்ட்டாங்க. இமாம பள்ளி வாசல்ல இமாம் தான் அன்னைக்கு ஜனாதிபதிக்கு அடையாளமே. ஜனாதிபதிங்கிறவர் தான் தொழுகை மஸ்ஜித் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புனிதமிக்க மஸ்ஜிதுல தொழுகை நடத்துவதற்காக வேண்டி உஸ்மான் தடுக்கப்படுகிறார். ராஃபிகி பின் ஹர்ப் என்ற ஆள் வந்து இவரை வந்து இமாமா போட்டு விட்டாங்க, இவர் தான் தொழுவிப்பார்னு சொல்லி. அவருக்கு பின்னாடி எல்லாம் தொழுது, இவர் வரவே முடியவில்லை. இப்படி கொஞ்ச நாள் போகுது. சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிக்கு வருவதில்லை, இவரை பார்க்க வருவதில்லை, வீட்டோடு முடங்கி விட்டார்கள். அப்படி வருது பிதாய நிகாய போன்ற வரலாற்று நூல்கள்ல. அப்படி லசிம சஹாபத்து அக்ஸரு சஹாபத்தி புயூத்தஹும், சஹாபாக்கள்ல மெஜாரிட்டியானவர்கள் எல்லாம் தங்கள் வீடே கதி என்று இருந்து விட்டார்கள். அதாவது இவன் பின்னாடி தொழுவும் போக கூடாது, அதுல கரெக்டா இருக்கிறாங்க. இவன் வந்து இமாம் இல்லை, இவன் சூழ்ச்சியோட வந்திருக்கிறான் அப்படிங்கறத விளங்குறாங்களே தவிர அக்கிரமத்தை எதிர்த்து கேட்கிற வீரம் எங்கன்னு நமக்கு தெரியவில்லை. அந்த வீரம் எங்க போச்சு? ஏன் அப்படி அடங்கினார்கள்? ஏன் அப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஊரை காப்பாற்றணும், தலைநகரத்தை காப்பாற்றணும், ஜனாதிபதியை காப்பாற்றணும் என்று ஏன் அவர்களுக்கு தோணல? தெரியல. வரலாற்றில் காரணம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சம்பவமாக இது அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நாளாவது தண்ணி சப்ளை கட் பண்றாங்க. தண்ணி வெளியேந்து சாமான்லாம் கொண்டு போய் வந்துகிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க. அவர் மட்டும்தான் வெளியே விட மாட்டாங்க. அவரை பார்க்கறதுக்கெல்லாம் ஆளை பார்த்து விசாரித்து என்ன கொண்டு போற ஏது கொண்டு போறேன்னு கேட்டு அதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க. தண்ணியும் கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்த பிறகுதான் அவரு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டு ஓடோடி வர்றாரு, தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் வந்து தன்னுடைய மகன் ஹசனையும் ஹுசனையும், நீங்க ரெண்டு பேரும் போய் உஸ்மானுக்கு பக்கத்தில் நின்றுக்கிறங்க, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அப்பதான் சொல்றாரு, நீங்க உஸ்மானுக்கு எதுவும் தண்ணி கொடுக்காத அளவுக்கு வந்துட்டாங்க, எதுவும் பிரச்சனை ஆயிரும், நீங்க போய் நில்லுங்கன்னு தன்னுடைய ரெண்டு மகனையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா ஹசன் ஹுசன் ஒண்ணு பண்ண மாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க நமக்கு அலி சப்போர்ட் நினைக்கிறதுனால ஹசன் ஹுசைன் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உஸ்மான் மேலதான் அவங்களுக்கு கோபம். அதே மாதிரி சுபைருடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர், அவர் வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 4 பேர் மைக்காவலர்களா நிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஒரு ஆளு, அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு ஆளு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளு. இந்த 4 பேரும் உஸ்மானுக்கு பக்கபலமா காவலா நிக்கிறார்கள். இவங்க தண்ணியையும் தடுக்கிறாங்க. அப்ப நேர அலி ரலியல்லாஹு வந்து, என்னடா நீங்க பாரசீக ரோமாபுரி ஆட்களாவது பரவாயில்லையே, வெளியே நின்று சத்தம் போடுறாரு. உஸ்மானுடைய வீட்டுக்கு வந்து அவங்களாவது பாரசீக ரோமாபுரி ஆட்களையாவது யாரையாவது கைது பண்ணுவாங்க, சோத்த போடுவாங்க, கண்ணியமா நடத்துவாங்க, தண்ணியை கொடுப்பாங்க, கைது தான் பண்ணுவாங்க. நீங்க அதை விட கீழ்த்தரமா நடக்கிறீங்க. இந்த மனிதருக்கு நீங்கள் செய்யற மாதிரி அவங்க கூட செஞ்சதில்லை. நீங்க எல்லாம் முஸ்லீம்களா, இஸ்லாமிய பண்பாட்டில் உள்ளவர்களான்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி உள்ள தண்ணி கொண்டு போறார். அவர் ஒண்ணும் செய்ய மாட்டேன், பேசத்தான் செய்யறாங்க. அலி மேல அவங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் அலி ரலியல்லாஹு கண்டாம திட்டி விட்டு என்ன செய்யறாரு, அவங்க கேலி பண்ண கிண்டல் பண்ண அவர் வாட்டுக்கு வெளில அவர் வந்து தண்ணியை கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த மாதிரி தண்ணீரையும் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஹஜ்ஜுடைய காலம் வருது, ஹஜ்ஜு செய்ய வேண்டிய காலம் வருது. இப்ப இதெல்லாம் நடக்குது ஷவ்வால்ல, துல்காதா துல்காதால புறப்பட்டதான் ஹஜ் எல்லாம் செய்ய முடியும். அப்ப ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லாரும் ஆயத்தப்படணும்னா உடனே ஜனாதிபதி தான் ஹஜ்ஜுக்கு ஆட்களை எப்பவும் கூட்டிட்டு போவார். அவர் தான் குத்பா நடத்துவாரு. அவர் தலைமையில் தான் ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகள் நடத்தப்படும். இப்படித்தான் அந்த காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் செஞ்சாங்க, அபூபக்கருக்கு அப்புறம் உமர் அதை செஞ்சாங்க, உமருக்கு அப்புறம் 10 வருஷம் உஸ்மான் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப முற்றுகையா இருக்கிறாரு. அப்ப கூட அவர் என்ன நினைக்கிறாரு, இப்னு அப்பாஸ் கூப்பிட விடுறாரு. இப்னு அப்பாஸ் தடுக்க மாட்டாங்க. கூப்பிட விட்டவன ஆள் சொன்னவன வந்துடுறாரு.
இந்த மாதிரி ஹஜ்ஜி விஷயம் இருக்கிறது, வழக்கமா அந்த கடமை என்னை முற்றுகையிட்டுட்டாங்க, தொழுகைக்கு போக கூடாதுட்டாங்க, நீ தலைமை தாங்கி மக்களை ஹஜ்ஜுக்கு நீ வந்து அங்க போய் எல்லா கிரிகள் நீ உன் தலைமையில செஞ்சுக்க அப்படின்னு அனுப்புறாங்க. இல்ல இல்ல, நீங்க இந்த இருக்கிற நிலையில உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்களே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறீங்க, உங்களை விட்டு நான் போக மாட்டேன், இல்லப்பா அல்லாஹ் என்னோட இருக்காது, ஹஜ் முக்கியமான கடமை, நீ அதை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் பிடிச்சு நினைச்சார். அவரு ஹஜ்ஜுக்கு அமீராக ஹஜ்ஜுடைய கிரியைகள் வந்து இவரை கேட்டுதான் நடக்கணும். இவர் சொல்ல கேட்கறதுக்கு மக்காவுல ஆளுக்கு இருக்கிறது, மதீனா தான் கையை விட்டு போச்சே தவிர மத்த பகுதிகள் எல்லாம் இவர் சொல்ல கேட்கறதுக்கு ஆளுக்கு இருக்கு. டோட்டல் தலைநகரம் அடிபட்டு போச்சு. தூரத்தில் உள்ளவங்களுக்கு பொதுவா குறை நிறைகள் தெரியாது, கிட்டத்தில் இருந்து பாக்குறவங்களுக்கு தான் என்ன செய்யும், குறை நிறைகள்லாம் தெரியும். அதனால வந்து இவரு அவங்க அனுப்பி வைக்கிறாரு. அதோட